இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். மக்களாட்சி வருது. நல்லாட்சினா எடப்பாடியார் தான். வாக்களிப்பீர் இரட்டை இலையே. மத்திய பொதுத்துறை நிறுவனமான பாரத் எர்த் மூவர்ஸ் கட்டுமான இயந்திரங்களை மத்திய கிழக்கு நாடுகளுக்கு விநியோகம் செய்ய 340 கோடி ரூபாய் மதிப்பில் ஏற்றுமதி ஆர்டர் பெற்றுள்ளது. இந்த நிறுவனம் முதல் முறையாக மத்திய கிழக்கு சந்தைக்குள் நுழைகிறது. அங்கு போர் நடந்து வரும் நிலையில் மறுகட்டமைப்பு மற்றும் இதர உள்கட்டமைப்பு தேவைகளுக்காக இந்த ஆர்டர் வழங்கப்பட்டுள்ளது. பாரத் எர்த் மூவர்ஸ் நிறுவனம் விற்பனை மட்டுமின்றி அதற்கான இயந்திர பராமரிப்பு, உதிரி பாகங்கள் மற்றும் இதர சேவைகளை வழங்குகிறது. முன்னதாக 500 கோடி ரூபாய் மதிப்பில் ஆப்பிரிக்க நாடுகளிடமிருந்து ஆர்டர் பெற்றிருந்த இந்த நிறுவனம் மொத்தமாக 890 கோடி ரூபாய்க்கு ஏற்றுமதி ஆர்டர் வைத்துள்ளது. திருப்பூர் வந்த மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் தொழில்துறையினருடன் கலந்தாய்வு நடத்தினார். திருப்பூர் பின்னலாடை ஏற்றுமதி வர்த்தகம் நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் முக்கிய பங்கு வகிக்கிறது. நாட்டின் வேகமான வளர்ச்சிக்கு பின்னலாடை ஏற்றுமதி முக்கிய பங்காற்றுகிறது. அமெரிக்க வரி விதிப்பு பிரச்சினை, மேற்காசிய போர் என எத்தகைய பிரச்சினை வந்தாலும் தைரியமாக எதிர்கொண்டு வர்த்தகம் செய்வதில் திருப்பூர் முன்னோடி நகரமாக உயர்ந்துள்ளது என அவர் பாராட்டியதாக திருப்பூர் தொழில்துறையினர் தெரிவித்தனர். இந்தியா 38 நாடுகளுடன் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் செய்துள்ளது. படிப்படியாக ஒவ்வொரு ஒப்பந்தமும் நடைமுறைக்கு வரும். வர்த்தக ஒப்பந்தங்களால் பூஜ்ய இறக்குமதி வரியுடன் ஏற்றுமதி வர்த்தகம் செய்ய முடியும். அனைத்து ஒப்பந்தங்களையும் சரிவர பயன்படுத்திக் கொள்ள வேண்டுமென அறிவுறுத்தினார். உலக நாடுகள் இந்தியாவுடன் வர்த்தகம் செய்ய விரும்புவதாகவும் கோயல் குறிப்பிட்டார். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி பயன்பாட்டில் கிரீன் என்ற தரத்துடன் பின்னலாடைகள் உற்பத்தி செய்யப்படுகின்றன. ஏற்றுமதி வர்த்தகத்திலும் கிரீன் திருப்பூர் உற்பத்தி பொருட்கள் அதிக பங்கு வகிக்கின்றன. இனி வரும் காலங்களில் கிரீன் எனர்ஜி எனப்படும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி வாயிலாக மேட் இன் இந்தியா பொருட்கள் உற்பத்தி மேம்படுத்தப்படும் என்று அமைச்சர் உறுதியளித்தார்.